பாருங்க, ஷோல்டர்ல இருந்து இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட் நம்ம எடுத்தோம். அந்த ஷோல்டர்ல இருந்து வர ஏபெக்ஸ் பாயிண்ட் நம்பரை இப்போ நம்ம இந்த கார்மெண்ட்ல ஃபேப்ரிக்ல எப்படி மார்க் பண்றதுன்னு காட்டுறேன். ஷோல்டர்ல இருந்து ஏபெக்ஸ் இங்க இருந்து வந்து 10.5 + 0.5 போட்டு 11 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் டு ஏபெக்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும். 10.5 இன்ச் எடுத்திருந்தா அவங்க பாடியில இருந்து 10.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 11 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு இதில் மார்க் பண்ணுங்கள். இப்போ அந்த 11 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. மேலேருந்து 11 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து இதில் என்ன மார்க் பண்ண போகிறோம் தெரியுங்களா? ஏபெக்ஸ் டு ஏபெக்ஸ், ஒரு ஏபெக்ஸ்லேருந்து ஒரு ஏபெக்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ எடுத்தோம்னா 7.5 எடுத்தோம், 7.5 எடுத்தோம். இப்போது நான் வந்து இந்த ஒரு பஸ்டோட பாயிண்ட்டை தான் நான் மார்க் பண்ணுறேன். இதை மட்டும்தான் நம்ம வந்து இங்கே ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணுறோம். அதனால் அந்த 7.5 டிவைடட் பை 2 கொடுத்துக்குங்க. 7.5 டிவைடட் பை 2 பண்ணால் எனக்கு 3.25 1/2 இன்ச் கொடுத்துருக்குமா ஹூக் பட்டிக்கு. அதை விட்டுட்டு அந்த 3.75 இந்த 3.75 இங்கே மார்க் பண்ணுறோம். இந்த 3.75 எப்படி வந்தது தெரியும் இல்லைங்களா? ஒரு ஏபெக்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு 7.5 வந்தது. அந்த 7.5 டிவைடட் பை 2 பண்ணனா எனக்கு 3.75 வந்து அந்த 3.75 தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரெண்டு மெஷர்மெண்ட் முடிச்சுது. அடுத்த மெஷர்மெண்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஷோல்டர்லேருந்து ஃபுல்லஸ்ட் பஸ்ட், அதாவது அவங்களோட பஸ்ட்டு போய் எங்கே முடிஞ்சுதோ அந்த அளவு. இப்போ ஒரு பர்சன் இப்படி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஷோல்டர்லேருந்து இந்த பஸ்ட்டு போய் முடியுதுல இந்த வளைவு பகுதி, அது எவ்வளோ தூரம் இருக்குன்றத மெஷர் பண்ணுறோம். இங்கேருந்து இந்த பஸ்ட்டு போய் முடிகிற இடம் இந்த 14ஓட ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து தையலுக்கு ஆட் பண்ணணும். 1 இன்ச் ஏன் தையலுக்கு தெரியுங்களா? 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயின், 1/2 இன்ச் வந்து பெல்ட் பட்டி வைக்க போகிறோம், அந்த பட்டி ஜாயின். 14 + 1 15 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த 15 இன்ச் எங்கே வருதோ அதை வச்சு ஓகே. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு 3.25 வந்தது. அதே 3.25 இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி மேட்ச் பண்ணிடுறேன். 3.75 வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். வேஸ்ட்டு டிவைடட் பை 4 பண்ணால் 30 டிவைடட் பை 4 பண்ணால் 7.5. அது கூட ப்ளஸ் 3 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் 10.5. இங்கேருந்து 10.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, 3 இன்ச் இங்கே டாட் கொடுத்துருந்தேன். அது 1.5 பிரிய போகுது. இங்கே ஒரு 1.5 இன்ச்சும் இங்கே ஒரு 1.5 இன்ச்சுமா அது பிரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இங்கே ஏபெக்ஸ் பாயிண்ட் பக்கத்துலேயே நீங்கள் டாட் போடலாம், இல்லை ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கியும் நீங்கள் டாட்டை வந்து பிடிச்சிக்கலாம். மெயின் டாட்டுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாட்டு. இந்த டாட்டை நீங்கள் பர்ஃபெக்டாக கரெக்டாக பிடிச்சிட்டாலே பேலன்ஸ் டாட் எல்லாமே கரெக்டாகிடும். இந்த டாட்டு தப்பாச்சுன்னா ப்ளவுஸே ஸ்பாயில் ஆகிடும். இதுதான் ரொம்ப மெயின் டாட்டு. இந்த டாட்டு கொஞ்சம் முன்பக்கம் தள்ளி வந்தாலும் நல்லா இருக்காது, அந்த பக்கம் தள்ளி போனாலும் ப்ளவுஸே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த ஏபெக்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் கரெக்டான டாட் இன்டேக், அதாவது உங்கள் பஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கரெக்டாக டாட் இன்டேக் கொடுத்துட்டாலே ப்ளவுஸ் வந்து சூப்பர் ஃபிட்டிங்கில் வந்துடும். அடுத்து வந்து நமக்கு இங்கே ஒரு டாட் வரப்போகுது. இந்த டாட் என்ன பண்ணுறோன்னா இந்த ஏபெக்ஸ்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். 1/4 இன்ச் போதும். இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் ஒரு டாட். அடுத்து ஆர்ம் ஹோல் பக்கத்தில் ஒரு டாட் வரப்போகுது. அது என்ன பண்ணுறோன்னா இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஓரளவுக்கு இப்படி க்ராஸாக இது நம்ம கட் பண்ணிட்ட பிறகு நான் அதை எப்படி பிடிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நான் மார்க் சும்மா ஜஸ்ட் லைக் தட் மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த ஏபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு 1.75 மார்க் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் 1/4 இன்ச் டாட் இன்டேக். இங்கேருந்து 0.25 அண்ட் இங்கேருந்து ஒரு 0.25 1/4 இன்ச்சில் டாட் இன்டேக் கொடுத்துடலாம். இப்போது பட்டியோட ஷேப் அவ்வளோதான், ப்ளவுஸ் முடிய போகுது. பட்டியோட ஷேப் கொடுக்க போகிறோம்.
இப்போ உங்களுக்கே தெரியுதா, இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் பஸ்ட் பெருசா ஹெவி பஸ்ட் பர்சன் பண்றோம். பாருங்களேன், பேக் சின்னதா இருக்கு, ஃப்ரண்ட் பெருசா இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு எப்படிங்க பட்டி பண்ண முடியும்? அப்போ பட்டி எங்க வரும்? பட்டி வந்து பிளவுஸ்க்குள்ள தானே சீட் ஆகணும். இப்போ எங்க அந்த பட்டி வரப்போகுது? பட்டி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஆர்ம் ஹோல் பக்கத்துல இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம பட்டியை டிசைட் பண்றோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி வரும், அதாவது கொஞ்சம் ஹெவி பஸ்டடா இருக்கவங்களுக்கு இப்படி தான் வரும். அப்போ எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் தான் விஷயம். ஸோ பேக்கோட லென்த் வந்து எனக்கு வந்து 13.5 தான் எடுத்திருந்தேன். 13 சம்திங்கா 13.5. ஃப்ரண்ட்டோட லென்த்து 14. தையலுக்கெல்லாம் சேர்த்து நமக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. பேக்கோட லென்த்தை விட ஃப்ரண்ட் லென்த்து பெருசாக இருக்குது. அண்ட் அப்போ இதுக்குள்ளே பட்டி எப்படி சீட் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், உங்கள் ஆர்ம் ஹோல் பக்கத்தில் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம அதை பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 3 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். நார்மலாக ஆவரேஜாக பார்க்க போனால் 2.5 இன்ச்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணலாம். 2.5லேருந்து 3 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த ஆர்ம் ஹோல் பக்கம் மார்க் பண்ணலாம். இங்கேருந்து நான் 3 இன்ச் இவங்களுக்கு கொடுக்குறேன். பிகாஸ் இதுதான் வந்து பட்டியோட ஹைட்டாக ஆக்ட் பண்ண போகுது. ஏன்னா ப்ளவுஸே ரொம்ப பெருசு ஃப்ரண்ட்டில். இங்கேருந்து 3 இன்ச் கொடுக்குறேன். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, இதுவும் 1 to 1.5. கொஞ்சம் சின்ன பாடி பண்ணுறதா இருந்தால் 1 கொடுங்க, கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 1.5. இங்கேருந்து 3யும் இங்கேருந்து 1.5 எடுத்துட்டு இதை நான் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடம் கொஞ்சம் எம்டியாக இல்லாமல் ஸ்லைட்டாக, அவ்வளோதான் ப்ளவுஸோட ஷேப். ஸோ இந்த கிளாஸ் வந்து December 29, December 30th நடந்த லைவ் ப்ளவுஸ் ஒர்க் ஷாப், 3 டாட் வச்ச ஒரு ப்ராக்கெட் ப்ளவுஸ் ஒர்க் ஷாப் தான் இது. ஸோ இதோட சின்ன கிளிம்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில். ஸோ என்னால் இந்த லைவ் கிளாஸ் நான் அட்டன் பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டேன்னு கவலைப்பட தேவையில்ல. செல்ஃப் மெஷர்மெண்ட் வச்சு ஒரு ஹெவி பஸ்டட் பர்சன் தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து Sew with Shama ஆப்பில் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் என்னோடய ஆப்பில். அங்கே இந்த வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும், ரெக்கார்டிங்ஸ். அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த இயர் முழுக்க யோசிச்சிங்களா ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும் அண்ட் ஏதாவது நம்ம ஏர்ன் பண்ணணும்னு? அப்போ இதுக்கு பெர்ஃபெக்ட் டைம் வந்திருக்கு. எஸ், இயர் அண்ட் சேல் இஸ் லைவ் அட் Sew with Shama ஆப். எல்லா கோர்ஸுமே 10 to 20% ஃபிளாட் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு அங்க கிடைக்கும். இந்த ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுக்கு வரும். இதுல வந்து என்னோட ஃபேஷன் டிசைனிங் லெவல் 1, லெவல் 2, பிளவுஸ், மேக்ஸி, கிட்ஸ் வேர், மென்ஸ் வேர்ல இருந்து அங்க இருக்க எல்லா கோர்சஸுமே வந்து 10 to 20% ஃபிளாட் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு அங்க கிடைக்கும். இந்த ஆஃபர்ஸ் 31st நைட் வரைக்கும் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ வீட்ல இருந்து இந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணலாம், ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணலாம், இன்கமையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இயரை எம்டியா முடிக்காதீங்க, நாலேஜில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? Sew with Shama ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, கோர்ஸை செலக்ட் பண்ணுங்க, லேர்ன் நவ், பை நவ் அண்ட் ஸ்டார்ட் ஏர்னிங். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது.